أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்முடைய 25வது கிளாஸு. இன்ஷா அல்லாஹ் இப்போ சென்ற கிளாஸில் உள்ள அந்த தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். அதாவது சென்ற கிளாஸில் முடிவில் நம்ம சூரா அல் முஃமினூன் 23வது சூறாவுடைய ஃபஸ்ட்டு வசனங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அது மூலியமாகவே இந்த வகுப்பை நம்ம தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு இந்த சூறா எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلاتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அப்போ வெற்றி எப்போனா இப்போவே வெற்றி பெற்று விட்டனர், அதாவது பாஸ்டில் வருது. அப்போ மறுமையை பற்றி பேசல, இப்போ இந்த இம்மையிலேயே வெற்றின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துலேயே வெற்றின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு அந்த வெற்றி அப்படின்னு பார்த்தா, அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள். இது ஸ்டார்டிங்கில் தொழுகையை பற்றி பேசுது. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த ஹுஷுவை பற்றி, தொழுகையை அதுக்கு உயிர் கொடுத்து தொழுவணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதுதான் அந்த ஹுஷு, பணிவை பேணுவார்கள். வீணானதை புறக்கணிப்பார்கள், அதாவது வீண் பேச்சை விட்டு வீணான செயல்களை விட்டு விலகி இருப்பார்கள். நமது நாவு இருக்குல்ல, நம்முடைய நாவு, இது ஈமானுடைய அளவுகோலாக இருக்குது. அப்போ இதை ரொம்ப நம்ம பேணுதலாக பார்த்துக்கணும். இந்த நாவை வச்சுக்கிட்டு கண்டதே வீண் பேச்சு பேசுகிறதோ இல்லை இந்த வீணான செயல்களை செய்கிறதோ நமக்கு ஆகமானதில்லை, ஒரு நம்பிக்கை கொண்டதற்கு ஆகமானதில்லை. அப்புறம் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள். ஜக்காத்து வழங்குறது நமக்கு கட்டாய கடமைன்னு தெரியும். இது இஸ்லாத்தினுடைய ஒரு தூணு. ஆனால் பொருளாதாரத்தை மட்டும் சுத்தம் செய்கிறதுன்னு இல்லை, இது அதையும் தாண்டி நம்மளுடைய உள்ளத்தை சுத்தம் பண்ணுது, கஞ்சத்தனத்திலிருந்து வெளியேற்றுறதும் இல்லை அடங்கும். தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்து கொள்வார்கள். அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்ல, இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களை வரம்பு மீறியவர்கள்னு சொல்லிட்டு அந்த 5, 6, 7வது வசனத்தில் 3 வசனத்தை சேர்த்து வருது. அப்போ உண்மையான ஈமான் சோதிக்கப்படுறது எங்கன்னா தனிமையில் தான். யாரும் பார்க்கலனாலும் அல்லாஹ் பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த அச்சம் வருதுல்ல, அது தான் உண்மையான ஈமான். அப்போ நம்மளுடைய கற்பை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ஈமானுடைய ஒரு முக்கியமான அம்சம். அடுத்து தமது அமானிதங்களையும் உடன்படிக்கையையும் அவர்கள் பேணுவார்கள். இது மனித உரிமைகளை பேசுது இந்த வசனம். இதுவும் ஈமானுடைய ஒரு பகுதி தான். மேலும் அவர்கள் தமது தொழுகைகளை பேணிக்கொள்வார்கள். அப்போ இந்த இடத்துல தொழுகையை பற்றி மீண்டும் இந்த முடிவில் சொல்லுது. அதாவது தொடக்கமும் முடிவும் தொழுகையை பற்றி தான் பேசுது. அப்போ இந்த வசனங்கள், இந்த ஆரம்ப வசனத்தையும் கடைசி வசனத்தையும் பார்க்கும்போது ரொம்ப இதில் மையமானது தொழுகை தான். ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையாளர்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ நம்மளுடைய ஈமானோட செயல்களும் இணைந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபிர்தௌஸுங்கிற அந்த சொர்க்கம் கிடைக்குங்கிறது. ஃபிர்தௌஸுங்கிற அந்த சொர்க்கத்துக்கு வாரிசாக ஆக முடியும்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனங்களில் பேசுகிறான். ஃபஸ்ட்டு தொழுகை பற்றி பேசப்பட்டிருக்கு, லாஸ்ட்டு வசனங்கள்லேயும் தொழுகை பற்றி பேசப்பட்டிருக்கு. நடுவில் தான் அந்த ஷரியா சட்டங்கள்லாம் வருது. அப்போ தொழுகை இருந்தால், அந்த தொழுகை கரெக்டாக இருந்துச்சுன்னா இது நடுவில் உள்ள இது எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்தையும் பாதுகாக்கும். இப்போ தொழுகை எல்லாத்தையும் சரி செய்யுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வரிகளுக்கு இடையில் உள்ள ஒரு செய்தியும் நம்மளுக்கு அதை தான்
காட்டுது. அப்போ இந்த தொழுகிறதுனால நம்ம எல்லா மாற்றங்களும் பெறலாம். எப்படின்னா வந்து மறுமையிலேயும் வந்து நமக்கு அந்த தொழுகையை பற்றி தான் முதல் கேள்வி கேட்கப்படும். மறுமையில் முதல் கேள்வி தொழுகை பற்றி தான் இருக்கும். இந்த செய்தியை வந்து திருமிதியில் 413வது செய்தியாகவும் அது மட்டும் இல்லாமல் அபுதாவுதுலலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் என்ன கருத்து வருதுன்னா, மனிதனின் அமல்களில் மறுமையில் முதலில் கணக்கெடுக்கப்படுவது தொழுகை. அது சரியாக இருந்தால் மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். அது கெட்டிருந்தால் மற்ற அமல்கள் கெட்டு போயிருக்கும். அதாவது தொழுகை சரியாக இருந்தால் நம்ம எல்லாமே மற்ற எல்லா அம்சங்களும் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம மனசு சரியாக இருக்கும், நம்ம நடத்தை சரியாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நம்ம எல்லாமே சரியாக வந்துடும். இந்த தொழுகை மட்டும் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சரியாக இருந்தால் மற்ற எல்லாமே சரி தான். நம்ம மனசில் எந்த கஷ்டமும் இருக்காது, நமக்கு நிம்மதியாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். அதே இந்த தொழுகை நம்மளுக்கு வந்து சரியில்லாமல் கெட்டு போயிருந்தால் மற்ற எல்லா அமல்களும் பாதிக்கப்படத்தான் செய்யும். இதை தான் வந்து எல்லாம் வந்து ஒரு சித்திரத்தின் வழியாக சொல்கிறான்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தொழுகையை பற்றி பேசுகிறான், முடிவில் வந்து தொழுகையை பற்றி பேசுகிறான், நடுப்பற வந்து உங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை சம்மந்தமான செய்திகளை பேசுகிறான். அப்போ வந்து நடுவில் நல்லா பாதுகாப்பாக இருக்குது. அந்த இஸ்லாமிய கொள்கையெல்லாம் நல்லா பாதுகாப்பாக இருக்குது. இந்த தொழுகை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா நடுவில் உள்ளதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு விலை மதிப்புள்ள பொருள் வாங்குகிறோம், அது உடையாமல் வீட்டுக்கு வந்து சேரணும்னு சொன்னால் அந்த பொருள் இப்போ ஒரு டிவியே வாங்குகிறோன்னு வச்சுப்போம், அந்த டிவி நல்லா பேக்கிங் பண்ணி, டிவிங்கிறது கொஞ்சம் உடையக்கூடிய ஒரு பொருள் தானே, அதனால் அது வந்து உடையாமல் இருக்கிறதுக்காண்டி அதை நல்லா பேக்கிங் இந்த பக்கம் மேலே கீழே சைடில் எல்லாம் அந்த தெர்மோக்கோல் அதெல்லாம் வச்சு பாதுகாப்பாக பேக் பண்ணி அனுப்புனா எப்படி அது உடையாமல் நமக்கு வரும். அந்த மாதிரி தான் அந்த தொழுகை வந்து இந்த அத்தனை உள்ள அத்தனை அந்த அம்சங்களையும் அதை அப்படியே பாதுகாக்குது. இது அப்படி இந்த அந்த தொழுகை மட்டும் அதை பாதுகாக்கலைன்னா மிஸ்டேக் ஏற்பட்டு போயிடும். நடுவில் உள்ளது ஃபுல்லாக உடஞ்சி போயிடும், மிஸ்டேக் ஆகிடும். அதுதான் அந்த வார்த்தைகளில் நம்ம புரிஞ்சுக்கிறத விட, இந்த வரிகளில் நம்ம புரிஞ்சுக்கிறத விட, இந்த எல்லாத்தையும் சேர்த்து நீ நல்லா உள்வாங்கி ஒன்றையும் சிந்திச்சு பார்க்க போகும்போது நமக்கு இதுலேருந்து பல செய்திகள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ எப்படி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த எழுத்தாளர்கள்லாம் வந்து கதைகள் எழுதும் போது எப்படி எழுதுவாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்லணுன்னா வந்து இப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து முஸ்தஃபான்னு வச்சுப்போம், அவர் பேர் முஸ்தஃபா. அந்த மாதிரி ஒரு கதை புஸ்தகத்தில் எப்படி எழுதுகிறாங்கன்னா, இப்போ முஸ்தஃபாவுடைய 3வது மனைவி இறந்துட்டாங்க, அவர் வந்து துக்கத்தில் இருக்கார், இப்படி ஏதோ ஒரு கதை இப்படி ஸ்டார்டிங் ஆகி வருது. இப்போ நம்ம என்ன அந்த இதை வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன புரியும், முஸ்தஃபாவுடைய 3வது மனைவி இறந்து போயிட்டாங்க, அவர் வந்து அந்த துக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து நமக்கு அவருடைய 3வது மனைவி இறந்து போயிட்டாங்கங்கிற செய்தி மட்டும்தான் நீங்கள் வந்து படிக்கும் போது நேரடியாக புரிஞ்சுக்கிறது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே பல அம்சங்கள் இருக்குது. என்னென்னா வந்து இதுக்கு முன்னாடி அப்போ 3வது மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவருக்கு 2 மனைவி இருந்த செய்தி புரிஞ்சுக்கிறோம்ல, மறைமுகமாக புரிஞ்சுக்கிறோம்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு முஸ்தஃபாங்கிற ஒரு முஸ்லீம். அப்போ ஏன் வந்து இந்த எழுத்தாளர் வந்து எழுதும் போது வந்து வேற ஒரு பேர் போட்டிருக்கலாம்ல, அது ஏன் ஒரு மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுடைய பேர் எதுவுமே போடாமல் அதே முஸ்தஃபாவை தேர்ந்தெடுக்கணும். முஸ்தஃபா தேர்ந்தெடுத்தால் இப்போ முஸ்லீம்களுக்கு தான் வந்து அவங்க தான் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி கட்டிக்குவாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்து ஒன்று இருக்குல்ல. அப்போ மறைமுகமாக இந்த வார்த்தைகளில் மறைமுகமாக சொல்ல வர்றது வந்து ஒரு தவறான ஒரு சிந்தனை தான். இந்த முஸ்தஃபாவுக்கு 3 மனைவினா அவங்க முஸ்லீம்கள்லாம் பல மனம் முடிச்சு நிறைய பேர் மனம் முடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருத்தை மறைமுகமாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எழுதக்கூடியவங்களுக்கு இது ஒரு ஸ்டைலில் எழுதுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து அவனுடைய அந்த குரானில் வந்து அவன் சொல்கிற செய்தியை வந்து சில செய்திகளை வந்து வெளிப்படையாக இருக்கும், சில செய்திகள் அப்படி மறைமுகமாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு அழகான வடிவத்தில் எல்லாம் ஒரு சித்திரம் மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு தொழுகை, இறுதியில் தொழுகை, நடுப்பற உள்ளது ஃபுல்லாக இந்த அக்கீதா சட்டங்கள். இதே மாதிரியான ஸ்டைலில் வந்து மேஆரிஜ் சூரா இருக்குல்ல, 70வது சூரா, அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வரும். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இல்லல் முஸல்லீன்
الذين هم على صلاتهم دائمون والذين في أموالهم حق معلوم للسائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم مشفقون إن عذاب ربهم غير مأمون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم بشهاداتهم قائمون والذين هم على صلاتهم يحافظون. தொழுகையாளிகளை தவிர அவர்கள் தமது தொழுகையில் நிலைத்திருப்பார்கள். அவர்களது செல்வங்களில் யாசிப்பவர்களுக்கும் இல்லாதவருக்கும் அறியப்பட்ட உரிமை இருக்கும். அவர்கள் தீர்ப்பு நாளை நம்புவார்கள். அவர்கள் தமது இறைவனின் வேதனைக்கு அஞ்சுவார்கள். அவர்களின் இறைவனது வேதனை அச்சப்படத்தக்கதே. தமது மனைவியர் அல்லது அடிமை பெண்கள் மீது தவிர அவர்கள் தமது கற்புகளை காத்துக்கொள்வார்கள். அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டோர் அல்ல. இதற்கு அப்பால் தேடுவோரே வரம்பு மீறியவர்கள். அவர்கள் தமது அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணுவார்கள். அவர்கள் தமது சாட்சியங்களை நிலைநிறுத்துவார்கள். அவர்கள் தமது தொழுகையை பேணுவார்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் தொழுகையை பற்றி பார்த்தோம். இப்போ முடிவுலையும் தொழுகையை பற்றி பார்க்குறோம். இது அல் மாரிஜ்வரால் 22வது வசனத்துலேருந்து 34வது வசனம் வரையிலும். அப்போ இந்த ஹுஷோடு தொழுகிறதுக்கு நம்ம பயிற்சி தான் எடுக்கணும். நிறைய பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குது. நமக்கு இதே ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு அந்த வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். இப்போ எல்லா பயிற்சிக்கும் என்ன தேவை? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம ரொம்ப ஸ்லோவாக செய்வோம். ஒரு வேலைக்கு ஒருத்தவங்க புதுசாக சேரும் போது அந்த வேலையை அவங்களுக்கு ஸ்பீடாக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு நாளாக தான் அந்த ப்ராக்டிஸ் ஆக டக்குன்னு ஃபஸ்ட்டு இழுன்னு செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த ஸ்பீடு கொஞ்சமாக மறுபடியும் அவங்க அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இப்போ இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுவாங்க. அந்த கவனம் இன்னொரு இடத்துலையும் இருக்கும். அதே சமயத்தில் வேலையும் ஒழுங்காக செய்வாங்க. 2 விஷயம் ஒழுங்காக செய்ய முடியும். இப்போ ஒரு கார் ஓட்டுறோம். ஃபஸ்ட்டு கார் டிரைவிங் கற்றுக்கும் போது என்ன செய்வோம்? நம்ம முதல்ல இப்போ எல்லாத்துலேயும் இந்த ஸ்டேரிங் பிடிப்போம், அது பிடிப்போம், எல்லாமே கீரு எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து ஒன்றுலேயும் நம்ம கவனம் செலுத்துவோம். யார்கிட்டையும் பேச மாட்டோம். அவ்வளோ கவனமாக அந்த ஃபஸ்ட்டு ஓட்டும் போது அந்த ஒரு பதட்டம் அந்த இது எல்லாமே இருக்கும். அப்புறம் 4 வருஷம் ஓட எப்படி ஆகும்னா எல்லாமே நார்மலாக செய்வோம். அந்த ஸ்பீடோடு செய்வோம், நார்மலாக செய்வோம். நம்மளுக்கு ஸ்லோவாக செய்ய வராது. அப்போ ஸ்பீடாக செய்வோம். அதே சமயத்தில் இன்னொரு வேலையும் கூட செய்வோம். பக்கத்தில் யாராச்சும் பேசிட்டுனா நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஆரம்பத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டியிருப்போம். அப்புறம் நாளடைவில் நமக்கு அது ஒரு ஈஸியாக போயிடுது. ஏன்னா அது பழகிடுச்சுல. எந்த ஒரு செயலுமே நம்ம பழக்கத்துக்கு வந்துட்டோன்னா அதை நம்ம ஈஸியாக செய்வோம். சமைச்சிக்கிட்டு இருப்போம். அப்படித்தான் சமைச்சிட்டு இருக்கும் போது யாராச்சும் ஃபோன் பேசினா கூட ஃபோன் பேசிக்கிட்டே இப்போ சமைச்சிருவோம். அது நம்மளுக்கு ஒரு சிரமமாக இருக்காது. இப்போ 2 வேலையும் நம்மளால் செய்ய முடியும். ஏன்னு கேட்டால் நம்ம தான் பழவிட்டோமே. நாளடைவில் பழவி நமக்கு எல்லாமே ஈஸியாக போயிடுச்சு. அப்போ 2 விஷயத்தை ஒரே சமயத்தில் செய்கிறோம். இப்போ தொழுகை நம்ம எப்படி செய்கிறோன்னா அதே மாதிரி தான் செய்கிறோம். இப்போ தொழுகையில் நம்ம என்ன செய்கிறோன்னா தக்பீர் கட்டி வந்துடுறோம். ஆனால் தொழுவும் போதே நமக்கு நம்மளுடைய நினப்புலாம் எங்கே இருக்குதுன்னா அந்த தொழுகையில் நம்ம அந்த ஹுஷுவோட தொழுவுறோம். அந்த இது வரமாட்டேங்குது. நமக்கு இது பழவி போனதுனால இந்த தொழுகை ஃபஸ்ட்டு தொழுவும் போது எப்படி தொழுதுருப்போம் தெரியாதுல்ல. அதெல்லாம் தொழுவும் போது அந்த நிதானத்தோடு தொழுதுருப்போம். இப்போ நாளடைவில் என்ன ஆச்சுன்னா நம்ம தான் பழகிட்டோம்ல. பழகினதுனால நமக்கு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ருக்கு செய்கிறது, சஜிதா செய்கிறது, இதெல்லாம் வேறு நினப்புலாம் எங்கேயோ இருக்கும். வேறு எதையோ பற்றி நினச்சிட்ருப்போம். சிந்தனைலாம் வேறு எங்கேயோ இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் கரெக்டாக செய்வோம். எல்லாருமே இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். எல்லாருமே கரெக்டாக ருக்கு செய்கிற இடத்துல ருக்கு செய்வோம், சஜிதா செய்கிற இடத்துல சஜிதா செய்வோம், நிலைக்கு வருவோம். எல்லாமே கரெக்டாக 4 ரக்காயத்து தொழுவோன்னா 4 ரக்காயத்து கரெக்டாக அது என்ன செய்யணுமோ செஞ்சுருவோம். ஆனால் நம்ம நினப்பு ஃபுல்லாக என்ன இருக்குன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாத்திஹா சூராலாம் மனசில் வந்துடும். வேறு துணை சேரா எல்லாம் கரெக்டாக ஓதிடுவோம். ஆனால் ஓதுவோமே தவிர நம்மளுடைய அந்த ஹுஷுவோடு ஓதுவோம். ஹுஷுவோட தொழுதோங்கிற அந்த ஃபீலிங் வருமானா எப்போ வரும்னா நம்ம நினப்பு வேறு எங்கேயுமே இல்லாமல் இருந்துன்னா அந்த மாதிரி நம்ம தொழுவ முடியும்.
இந்த ஹுஷுவோட தொழுக முடியும். ஆனால் நமக்கு தான் வந்து நினப்பு பல மாதிரி போவோமே, அந்த ஹின்சப்புக்கு இடம் கொடுத்துட்றோம். அந்த பல மாதிரி போகிறதுனால நம்மளால் அந்த முழுமையாக அந்த தொழுகையில் ஸ்டார்டிங்லேருந்து அந்த முடிவு வரலாம் நம்மளால் அந்த அந்த கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதில் முழு மூச்சாக அந்த உயிரை தொழுகையினுடைய அந்த உயிரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதுக்கு தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ எப்படி இப்போ ப்ராக்டிஸ் எடுக்கிறது அதுதான். இப்போ நம்ம வந்து வேகமாக செஞ்சதை ஃபுல்லாக இப்போ ஸ்லோவாக செய்ய போகிறோம். இப்போ தொழுகைக்கு வந்து நம்ம வந்து பழகக்கூடாது. தொழுகை வந்து பழகக்கூடாது. அது நேர் உல்ட்டா இந்த எல்லா பயிற்சிக்கும் நம்ம பழகி நம்ம எல்லாம் ஸ்பீடாக செய்கிறதுக்கு தான் நம்ம செய்வோம். இப்போ நேர் உல்ட்டாவாக என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ தலைக்கீழ் செய்ய போகிறோம். ஒவ்வொரு தொழுகையுமே நம்ம ஸ்லோ மோஷன் கொண்டு வர போகிறோம். வேகமாக வந்து நம்ம கார் ஓட்டிகிட்டு இருந்த காரை எப்படி இப்போ வந்து ஸ்லோ மோஷனில் இப்போ வேகத்தை குறைக்கணுமோ அந்த மாதிரி தொழுகையை வந்து நம்ம வந்து இப்போ நம்மளுடைய முதல் தொழுகை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியா தொழுகிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து இப்போ அதுதான் நம்ம தொழுகையில் வந்து இப்போ கவனம் இல்லாமல் தொழுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு கவனம் இல்லைன்னா, இப்போ ஒரு இமாம் தொழு வைக்கிறாரு. இமாம் தொழு வைக்கும்போது நம்ம பின்னால் தொழுகக்கூடிய நம்ம வந்து அவர் இமாம் என்ன ஓதுறாருன்னு சொல்லிட்டு அதை நம்ம கவனம் செலுத்தி அவர் ஓதுறதில் கவனம் செலுத்தி இருந்தால், அவரே ஒரு இமாம்னா நம்மளை போல ஒரு மனிதர் தானே, அவருக்கும் தவறு ஏற்படும். அப்போ அவர் ஒரு தவறு செஞ்சால் நம்ம என்ன செய்வோம், அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலைமையில் பின்னால் அதை பின்தொடர்ந்து தொழுவக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் வந்து நார்மலாக அவர் அல்லாஹ் அக்பர்னு போவோம். அவர் வந்து இது எல்லாமே நார்மலாக செஞ்சிட்ருக்கிறதுனால அவர் என்றைக்காச்சும் ஒரு தொழுகையில் தப்பாக செஞ்சால் கூட நம்ம வந்து அது தவறாக செஞ்சிட்டாருங்கிறத வந்து உணர முடியல. அந்த உணரக்கூடிய மக்களாக நம்ம இல்லை. அப்படி தான் அந்த நடைமுறையில் இப்போ அதிகமாக அந்த பள்ளிவாசல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த பள்ளிகள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இப்போ ஒரு இந்த இப்போ பெருநாள் தொழுகை இருக்குது. பெருநாள் தொழுகையில் கூட பார்க்கலாம். சில இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா வந்து ஏன்னா பெருநாள் தொழுகைங்கிறது வந்து வருஷத்தில் 2 தடவை நடக்கிறது தானே. அது வளமையாக நடக்கிறது கிடையாது. வருஷத்தில் 2 தடவை அதுக்கு ரொம்ப வந்து கவனம் தேவை. ஆனால் வருஷத்தில் 2 தடவை கவனம் தேவை. ஏன்னா எப்போதும் உள்ள தொழுகை மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு தக்பீர் அதிகமாக சொல்லணும். முதல் ரக்காயத்தில் 7 தக்பீர், 2வது ரக்காயத்தில் வந்து 5 தக்பீர் சொல்லணும். அப்போ வந்து தொழுவக்கூடியவர் ஃபஸ்ட்டில் ஒழுங்காக செஞ்சிருவார். 7 தக்பீர் செஞ்சிருவார். 2வதுல எந்திரிக்கும் போது சில சமயங்களில் விட்டுட்டாருன்னா பின்னால் உள்ளவங்க அவங்க ஸ்பெஷல் தொழுவு நம்மளுக்கு தெரியுது. எல்லாருமே பெருநாள் தொழுவு தான் தொழுவு வந்திருக்கும்னு தெரியுது. ஆனால் அவர் அப்படி சப்போஸ் அந்த ஒரு தக்பீரை அவர் விட்டு தொழுதா கூட பின்னால் உள்ளவங்க அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்களா, அவங்களுக்கும் குழப்பம் வருது. எப்படின்னா நம்ம இவ்வளோ பேர் இருக்க நம்ம தான் கவனமாக இல்லை போல இருக்குது, நம்ம தான் அதை வந்து தவற விட்டு இது இத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நம்ம வந்து சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து நம்ம தான் கவனம் சிதறிடுச்சோ, நமக்கு தான் கவனம் சரியாக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ எதனாலனா நம்மளுடைய தொழுகையில் வந்து நம்ம ஒரு ஷியூராக நம்ம நல்லா வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக தொழுது இருந்தால் அந்த ஹுஷோடு தொழுது இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இருந்திருக்காது. ஆனால் நம்மளே தொழுவையே நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு கவனம் குறைவாக தொழுதுனால நமக்கு டவுட் வருது. இல்லை அவர் சரியாக தான் தொழுதுருப்பார், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து எப்படி நம்ம வந்து மீண்டு வர்றது, இந்த தொழுகையெல்லாம் எப்படி நம்ம புதுப்பிக்கிறது அப்படின்னா, அந்த சூறா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 67வது சூறா 3வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. الذي خلق السبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. அவனே 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான். அளவற்ற அருளாளனின் படைப்பில் எந்த முரண்பாடுகளையும் நீர் காண மாட்டீர். மீண்டும் பார்ப்பீராக, ஏதேனும் குறை காண்கிறீரா? மீண்டும் பார்ப்பீராகன்னு சொல்கிறான் அல்லாஹ். இதுதான் நம்ம கவனிக்கணும். இப்போ வந்து வானத்தை பார்க்குறோம், எத்தனையோ முறை பார்த்துருப்போம் அந்த வானத்தை. ஆனால் ஒரு முறையும் நீங்கள் பாருங்கள், அந்த எப்போதும் பார்க்குற மாதிரி எப்போதும் உள்ள வானம் மாதிரியாவே நம்ம பார்க்கும். அந்த வானத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஒரு விதமான பிரமிப்பு தெரியும். அந்த வானத்தை பார்த்தாலே அவ்வளோ ஒரு பிரமிப்பு. அதை அல்லாஹ் என்ன மீண்டும் பாருன்னு சொல்கிறான் அல்லாஹ். மீண்டும் பார்ப்பீரா, எத்தனையோ முறை பார்த்து தான் இருப்போம், திருப்பி பாரு. இதில் ஏதாச்சும் அந்த அல்லாஹ்வுடைய படைப்பில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குதான்னு பாரு அப்படின்ட்டு. அப்போ மீண்டும் நம்மளை அதை புதுப்பிக்கணும், நம்மளுடைய பார்வையை புதுப்பிக்கணும். ஒரு முறையும் புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ அதுதான் நம்ம தொழுகையை வந்து இப்படி பயிற்சி தேவை. இப்படி நம்ம தொழுகையை புதுப்பிக்கணும். அந்த பயிற்சியை தான் நம்ம இப்போ எடுக்கணும். இதையே நம்ம யோசனை பண்ணலாம். நம்ம தொழுகும் போது இது ஒரு பயிற்சியாக எடுக்கலாம். அந்த வானத்தை அல்லாஹ் வந்து மீண்டும் பார்க்க சொல்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பிரமிப்பெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம தொழுகையை
ஆரம்பிக்கணும். அப்போ இந்த ஹுஷுவோட தொழுகிறதுக்கு நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் தான் தேவை. இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்ததை இப்போ வந்து ஸ்லோ மோஷனில் கொண்டு வர போகிறோம். அதுதான் இந்த ஹுஷுவோட தொழுகிறதுக்கு நமக்கு இந்த அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதுக்குள்ளே முயற்சி பண்ணணும். இப்போ வந்து தொழுகை வந்து நம்ம வந்து ஒரு கடமைன்னு நினச்சி செய்கிறோம். இப்போ கடமைன்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்டுட்டோம். இது கடமை முடிச்சுட்டு வந்துடுறான், கடமை முடிக்க போகிறேன், அந்த ஒரு கடமை ஒன்று காத்துட்ருக்கு, இப்படி சொல்லி அதை இன்னமும் அந்த கடமைங்கிறது வந்து ஒரு சுமையான ஒரு சுமை மாதிரி நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் ஆக்கிட்டோம். இது வந்து ஒரு சுமை கிடையாது. இது வந்து நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. நம்மளை சந்திக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் வந்து டைம் கொடுத்து அவன் காத்துட்ருக்கான். நம்ம அந்த தொழுகையில் போய் நின்று தொழுது நம்மளுடைய அந்த மனக்கவலைகள்லாம் அவன் நம்ம தொழுகை மூலிமா நம்ம போக்குறான். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய கவலைகளை போக்குறான். நமக்கு எல்லாமே தரான். வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறான். எல்லாமே நான் தரேன், வந்து வாங்கிக்கோ. அந்த தொழுகை மூலிமா நமக்கு தான் கிஃப்ட்டு தரத்துக்கு காத்துட்ருக்கான் தொழுகிறதுனால. அவனுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு அவன் வந்து நம்ம அவனை தொழுகிறோம். அவன் நமக்கு வந்து அதனால் அவனுக்கு ஒன்றும் கிரேடு ஏறி போயிட்டு போகிறது கிடையாது. அவன் உனக்கு நான் கிஃப்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கான். நமக்கு போய் வாங்கிக்கிறதுக்கு தான் கசக்குது. அப்போ இந்த ஹுஷுவோட நம்ம தொழுகணுன்னா தொழுதவங்களுடைய லிஸ்ட்டில் நம்ம சேருவோம். அந்த ஹுஷுவோட தொழுவலைன்னா அந்த தொழுகையே இல்லை, நம்ம தொழுவவே இல்லைன்னு தான் அர்த்தம். அல்லாஹ் வந்து பாதுகாக்கணும். உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு வந்து சஜிதா செய்யுது. இது வந்து 17:44 பனி இஸ்ராயில் சூறாவில் 44வது வசனமாக பார்க்கலாம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். تسبح له السماوات السبع والأرض ومن فيهن وإن من شيء إلا يسبح بحمده ولكن لا تفقهون تسبيحهم إنه كان حليما غفورا. 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவைகளும் அவனை துதிக்கின்றன. அவனை போற்றி புகழாத எதுவுமே இல்லை. ஆயினும் அவை துதிப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அவன் சகிப்புத்தன்மையுடையவன், மன்னிப்பவன். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுமே அல்லாஹ்வை புகழாமலே இல்லை. எல்லாமே புகழ செய்து, எல்லாமே துதிக்க செய்து. அது எப்படிங்கிறத நம்ம அறிய மாட்டோம். அது என்ன மாதிரி அது துதிக்குது, அது என்ன மாதிரி புகழுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றும் அதுக்கு சொல்லி கொடுத்த பிரகாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வந்து சூரா அன்-நூர்ல 24வது அத்தியாயம் 41வது வசனமாக பார்க்கலாம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ألم تر أن الله يسبح له من في السماوات والأرض والطير الصافات كل قد علم صلاته وتسبيحه والله عليم بما يفعلون. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் அணிவகத்த நிலையில் பறவைகளும் அல்லாஹ்வை துதிப்பதை நீர் அறியவில்லையா? ஒவ்வொன்றும் தனது வணக்கத்தையும் துதித்தலையும் அறிந்துள்ளன. அவர்கள் செய்வது அல்லாஹ் அறிந்தவன். அப்போ வந்து உலகத்தில் உள்ள இப்போ இந்த இடத்துல பறவைகளை பற்றி பேசப்பட்டிருக்கு. பறவைகள்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ்வை வந்து துதிக்குது. மேலே வந்து ஒன்றுக்கும் அவன் ஒரு வணக்கம் இருக்குதுன்னு நல்லா சொல்லியிருக்கான். அப்போ எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே சலாத் இருக்குது. எல்லா ஜீவன்களுமே வந்து தொழுகை தான் செய்யுது. அதுக்கு சொல்லி கொடுத்த முறைப்படி அதை செய்யுது. மனிதன் தான் அவனுடைய தொழுகை அலட்சிய போக்காக இருக்கிறான். நிறைய பேர் தொழுவாதவங்க மக்களும் நிறையா பேர் இருக்காங்க, தொழுவாதவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அப்போ இதை கண்டிப்பாக சரி செய்யணும். ஏன்னா முதல்ல வந்து இந்த தொழுகை தான் நமக்கு வந்து நம்மளுடைய மற்ற அமல்களை தீர்மானிக்குதுங்கும் போது இதில் இவ்வளோ அலட்சியம் காட்டுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. லாஸ்ட்டாக ஒரு வசனம் பார்ப்போம். 16வது அத்தியாயம் அன்-நஹ்ல்ல 48வது வசனம் இன்ஷா அல்லாஹ். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். أولم يروا إلى ما خلق الله من شيء يتفيأ ظلاله عن اليمين والشمائل سجدا لله وهم داخرون. அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு பொருளையும் அவர்கள் பார்க்கவில்லையா? அதன் நிழல் வலம் மற்றும் இடப்புறங்களில் சாய்ந்த அல்லாஹ்வுக்கு விழுந்து பணிகின்றன. அப்போ வந்து நிழல்கள் வந்து சுஜூது செய்துன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. நம்ம வந்து நிழலெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருள் பட்டியலில் கூட வைக்க மாட்டோம்.
அப்போது வந்து நம்ம சஜிதா செய்கிறதுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நிழல்லாம் சஜிதா செய்யுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் படைச்ச ஒன்று ஒன்றும் சஜிதா செய்யுதுன்னு சொல்கிறான். ஒன்று ஒன்றுக்கும் ஒரு தொழுகை முறை இருக்குது. எல்லாரும் என்னை வணங்கிக்கிட்டு தான் எல்லா பொருட்களில் எல்லா உயிரினங்களும் என்னை வணங்குதுண்டு. இந்த மனிதன் மட்டும் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அலட்சிய போக்காக இருக்கிறான். தொழுகவும் மாட்டேங்கிறான். தொழுதா ஒழுங்காகவும் தொழுவும் மாட்டேங்கிறான். அந்த ஹுஷுவோட தொழுவ மாட்டேங்கிறான். அப்போ இன்றைக்கி உள்ள செய்தியில் நம்ம மெயினாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம இன்றைய வகுப்பினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, தொழாவிட்டால் தண்டனை என்பதை விட தொழாமல் இருப்பதே தண்டனை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த தண்டனையிலேருந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சாலா இந்த வகுப்பை முடிச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.